நீங்க வாழ்க்கையில் சம்பாரிச்ச சொத்து என்ன என்று கேட்டீர்கள் என்றால், கனகம்பட்டி சாமியார் மாரி, கடைசி காலத்தில் உங்கள்ட்ட சொத்து இருக்கு, 100 கோடி இருக்கு, 50 கோடி அதை பார்க்காமல், நீங்களுடைய அன்பும், உங்களுடைய பாசத்தையும், உங்களுடைய பேரின்பத்தையும் நினைத்து உங்களுக்கு யார் சேவை செய்ய அதுதான் நீங்கள் சம்பாரிச்ச சொத்து. உங்க பிள்ளைகள் இல்லாமல். என்ன சிவசுப்ரமணியன் சார், உங்க பிள்ளைகள் இல்லாம, மனைவிகள் இல்லாமல், எந்த விதமான பிரதிபலனும் தராம, எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி கைய கட்டிட்டு இப்படி தான் நிக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர்ன்னு நான் என்ன ரூம்ல படுத்துறேன். வாசல்ல படுத்துக்கிட்டு அவர் ஒரு நாள் வெளியில போயிட்டான். பையனை அப்படியே டெடிகேஷனா பையனை தயார் பண்ணி பையன் வாசல்ல நிக்கிறான் அப்படி. இதெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம். கனகம்பட்டிக்கு நான் பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு. என் கண்கூடாக நான் பார்த்தது நான் செய்த புண்ணியம். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம். கொஞ்சம் சரணாகதி, கொஞ்சம் டெடிகேஷன், கொஞ்சம் அந்த குரு என்ன பாதையில போறாரு, என்ன விஷயத்துல போறாரு, என்ன விஷயத்த கொடுக்க போறாரு, இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவருடைய ரசி மூலம் என்ன, நதி மூலம் என்ன, எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள். சார் நான் வந்து ஜக்கி வாசு கோச்சோட உட்காரும்போது ஒரு சின்ன துரும்பு ஜக்கிக்கே வந்து பிரெயினை பிளந்து இது பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ சிவராத்திரி அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்து மறுபடியும் அவருக்கே வந்து இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் சரி பண்ணாங்க. நான் வெறும் அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாற்று மருத்துவத்திலையும் இதுலையும் மட்டும் சரியாகி வர்றேன். ஒவ்வொரு கண்டத்திலையும் சரியாகணும். 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஒரு கண்டம், 2வது வாட்டி ஒரு கண்டம். அந்த யாருக்குமே தெரியாது. சொல்ல பார்த்தீங்களா, அயோத்தியிலேருந்து நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணி அனுப்புறாங்க. சொல்ல அப்படிங்களா நண்பர்களே, நாம் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த பூமிக்கு அது 100 மடங்கு 1000 மடங்கு எங்களுக்கு திரும்பி வரும் என்பதற்கு நானே மிகச்சிறந்த உதாரணம். நண்பர்களே, இந்த பூமியில் திருப்பி 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 நான் வாழ்ந்து கொண்டிருப்பது, எனக்கு ஆயுசு இருக்கா, எனக்கு வாழ்க்கையில் எது இருக்கோ, நான் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் நான் செய்த தர்மம், நான் செய்த புண்ணியம், நான் குருக்கு செய்த சேவை. அன்றைக்கு இந்த சித்தாசிரமத்தில் ஒரு ஒரு டெக்னிக் கூட கற்றுக்காம அவன் பிள்ளைக்கு குண்டி கழுவி விட்டோம் பார்த்தீங்களா, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னை வரல என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. நீங்கள் 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 ஒரு பொய்யான குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் சேவை செய்தால் நீங்கள் செய்த சேவை, நீங்கள் செய்த கர்மயோகம் உண்மையாக இருந்தால் உங்கள் ஆயுள் முழுவதும் 100,000 சீடர்களுக்கு உண்மையான சீடர்கள் கிடைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நான் எனக்கு கிடைத்த சீடர்களை நினைத்து ஓஷோக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. ஜீசஸ் யூதாஸ் அவர் சீடன் தான் காட்டி கொடுத்தான். யாருக்குமே அந்த பாக்கியம் சரியாக அமையவில்லை. ஒரு சிலர் கிருஷ்ணர் தவிர. கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை தான் கொடுத்தார். அர்ஜுனனுக்கு அவ்வளோ பெரிய 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 ராஜ்யத்தை கொடுத்தார். நான் ஒன்றையுமே திருப்பி செய்யலை. அவங்களுடைய இல்லறத்தை மட்டும் தான் திருப்பி செய்த நண்பர்கள். ஆகவே நண்பர்களே, இது வந்து சும்மா வந்து ஏதோ வந்தோம் 20 வருஷத்தை பணம் கட்டிட்டோம் ஒரு வாத்தியார்ட்ட கற்றுட்டு போகிற மாதிரி இருந்தோம்னா என்றைக்குமே நம்ம கற்றுக்க முடியாது. இது வந்து குரு அன்பிலும், குரு பரிபூர்ணத்திலும், குரு சரணாகதியிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய விஷயம்.